ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிரிஷ் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி ஏற்கனவே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி குயிக்காக ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அதை விட குயிக்காகவே இந்த ஃபெர்டிலைசரை ரெடி பண்ண முடியும். எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இனி விரிவாக பார்க்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வேஸ்ட்களை எடுத்து வச்சுக்கோங்க. டீ தூள் வேஸ்ட் இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் இருந்துன்னா எடுத்து வச்சுக்கிடுங்க. வாழைப்பழத்தோல் இருந்துனாலும் எடுத்து வச்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. முட்டை ஓடு இருந்துனாலும் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா குயிக்காகவே லிக்விட் ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணிடலாம். இப்படி ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணோம்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராது. இதே போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்த பிறகு இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுனால தூசி முடி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இனி இதெல்லாம் அரைச்சி எடுத்துருவோம். வேஸ்ட்டுன்னு தூர போடுற இந்த காய்கறி கழிவுகளை உரமாக்கி நம்ம கொடுக்கறதுனால நம்ம கார்டனில் நிறைய காய்கள் காய்க்கும். உங்கள் கார்டனுக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இனி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதில் என்னென்ன பொருட்களை சேர்க்குறது அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். முட்டைத்தோடு நொறுக்கி போட்டுக்கிடுங்க. டீ தூள் வேஸ்ட் ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கிடுங்க. பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள மண்டையை கட் பண்ணி தூர போடுவோம். அதை தூர போடாமல் அதையும் இதுக்கு நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். தயிர் பாத்திரத்தை அலசின தண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நாம் ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது கூட எத்தனை பங்கு தண்ணி சேர்த்து செடிக்கு ஊற்றணுங்கிறத இனி பார்க்கலாம். இது 1 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சுன்னு அன்றைக்கி 10 டம்ளர் அளவுக்கு தண்ணீரை சேர்த்துக்கிடணும். 1:10 அப்படிங்கிற கணக்கிலேயே எடுத்துக்கிடணும். இந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றவும் செய்யலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணதுக்கு அரிப்பை வச்சு அரிச்சு எடுத்த பிறகு ஸ்ப்ரேயர் பாட்டில் அடைச்சி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செடிக்கும் தகுந்தவாறு 1 கப்போ 2 கப்போ ஊற்றிக்கிடுங்க. காய்கறி செடிக்கு மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை பூஞ்செடிகளுக்கும் தாராளமாக ஊற்றலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நான் எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தரையில் உள்ள செடிகளுக்கும் இந்த தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றிடலாம். இந்த தண்ணீரை ரெடி பண்ணி காலையிலே ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா சாயங்காலமாக ஊற்றுங்க. இதே போல் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு கார்டனுக்கும் ஊற்றிக்கிடுங்க. வீட்டில் கார்டன் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.